Hello friends, welcome to சமையல் வாசம். இன்னைக்கு நம்ம சேனல்ல கஸ்டர்ட் பவுடர் வச்சு நம்ம வீட்லயே எப்படி ஈஸியா ஐஸ் செய்யறது அப்படினு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டியா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாம். அதுக்கு நான் ஒரு 1/2 லிட்டர் நல்ல திக் cream milk வச்சிருக்கேன். அது அப்படியே பாயில் ஆகட்டும். அதுக்குள்ள நம்ம ஒரு பவுல்ல கஸ்டர்ட் பவுடர் எடுத்துர்க்கேன். 3 டேபிள்ஸ்பூன் எடுத்துர்க்கேன். அப்ராக்ஸிமேட்டா நீங்க 40 to 50 கிராம் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்ப milk பாயில் ஆயிடுச்சு. பாயில் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 2 to 3 minutes சிம்ல வச்சு நல்லா திக்கா காய்ச்சி எடுத்துக்கோங்க. சைடுல இருக்க மலாய் எல்லாம் எடுத்து விட்டுட்டு காய்ச்சி எடுத்துட்டு இப்ப இந்த பவுடர்ல நம்ம ஒரு 2 ல இருந்து 3 கரண்டி எவ்வளவு வேணுமோ mix பண்ற அளவுக்கு எடுத்துட்டு அதை நல்லா mix பண்ணிக்கோங்க. லம்ப்ஸ் ஃபார்ம் ஆயிடும். சோ ஹாட்டா milk இருக்கப்ப நீங்க பார்த்து நல்லாவே mix பண்ணி எடுத்து வச்சிருங்க லம்ப்ஸ் இல்லாம. இப்போ பாலை கீழ இறக்கி வச்சாச்சு. வெச்சதுக்கு அப்புறமே நம்ம mix பண்ணி வச்சிருக்க அந்த கஸ்டர்ட் மிக்ஸை இதல சேர்த்துடலாம். இப்போவும் நல்லாவே லம்ப் ஃபார்ம் ஆகும். சோ நல்லா விஸ்க் வச்சு mix பண்ணிட்டே இருங்க. கீழ இறக்கி வச்சு mix பண்றது ரொம்ப பெஸ்ட். நம்ம ஸ்டவ்ல வச்சிட்டு அப்படியே mix பண்ணோம்னா கட்டி சேர்ந்துருது. சோ நான் இந்த மாதிரி mix பண்ணிட்டு அதுக்கு அப்புறமே சிம்ல வச்சிட்டு தேவையான அளவு sugar சேர்த்தேன். நான் ஒரு 200 கிராம் sugar சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு அதுக்கு அப்புறமே 2 to 3 minutes அப்படியே mix பண்ணி எடுத்தோம் அப்படினா நல்ல திக்கா வரும். இப்போ கொஞ்ச நேரம் ஆற விட்டுறலாம். இப்போ ஐஸ் மோல்ட் எடுத்துர்க்கேன். அதுல வந்து பாதாமும் முந்திரியும் சேர்த்து இந்த மாதிரி crush பண்ணி வச்சிருக்கேன். அதை ஃபர்ஸ்ட் ஐஸ் மோல்டுக்குள்ள சேர்த்துக்கலாம். அது ஆப்ஷனல் தான். தேவைப்பட்டா நீங்க சேர்த்துக்கலாம். இல்லனா சும்மா கூட இந்த மாதிரி ஐஸ் மோல்ட்ல ஊத்திக்கலாம். ஐஸ் மோல்ட் இல்ல அப்படினா டம்ளர் வச்சு எப்படி ஐஸ் prepare பண்றதுன்னு ஆல்ரெடி நன்னாரி ஐஸ் செஞ்சிருக்கேன். அந்த வீடியோ தேவைப்பட்டா நீங்க போய் பாருங்க. டம்ளர்ல ஐஸ் ஸ்டிக் வச்சு எப்படி வைக்கிறது. இப்போ இதெல்லாம் fill பண்ணியாச்சு. நல்லா இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டோம்னா தான் உள்ள நட்ஸ் போட்டதனால எல்லா பக்கம் போய் நல்லா மோல்ட் ஆகும். இப்போ பேக் பண்ணிட்டு இத அப்படியே ஃப்ரீசர்ல ஓவர் நைட் வச்சிரலாம். 8 to 10 hours வச்சிருங்க. மீதியானதை வந்து இந்த மாதிரி புட்டிங் மோல்ட் வச்சிருந்தீங்கன்னா அதுலயும் கொஞ்சம் crush பண்ண நட்ஸ் அல்லது ரைஸ் கிறிஸ்பீஸ், சாக்கோ சிப்ஸ் என்ன உங்களுக்கு பிடிக்குமோ அதை நீங்க சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது போல வச்சிட்டு நல்லா டேப் பண்ணி விட்டுட்டு மேலே இன்னும் கொஞ்சம் நான் நட்ஸ் சேர்த்துட்டேன். கூடவே dry grapes கொஞ்சம் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது எல்லாமே நீங்க டாப்பிங் வச்சுக்கலாம். நான் வந்து ஸ்ட்ராபெரி சிரப் ஒரு மோல்டுக்கு மட்டும் சேர்க்கிறேன். இந்த மாதிரி சேர்த்துட்டு இதையும் வந்து ஃப்ரீசர்ல 1 hour வச்சிட்டு எடுத்தீங்க அப்படினா புட்டிங் ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுவும் ஒரு ஐடியா தான். உங்களுக்கு அந்த மாதிரி தேவைப்பட்டாலும் செய்யலாம். மீதி ஆயிடுச்சுனா நீங்க டம்ளர்ல கூட ஐஸா செய்யறதுனால செய்யலாம். இப்போ பாருங்க ஓவர் நைட் வச்சு நான் எடுத்துட்டேன். இப்போ டீமோல்ட் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு டம்ளர்ல தண்ணி வச்சிட்டு அதுக்கு அப்புறமே எடுத்தீங்கன்னா ஈஸியா வந்துரும். பாருங்க சூப்பரான கஸ்டர்ட் பவுடர் ஐஸ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டா இருக்கும். மில்க்கும் கஸ்டர்ட் பவுடர் எல்லாம் சேர்த்து செய்யறதுனால நம்ம கடையில வாங்குறதை விட சம்மர் டேஸ்ல இந்த மாதிரி வீட்ல செஞ்சு கொடுத்தீங்கன்னா குட்டீஸ் நல்லா ஹாப்பியா சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. Thank you.